வணக்கம் என் அன்பு முகநூல் சொந்தங்களே, நான் உங்கள் மாயராஜா மாரணமாயா. தற்பொழுது நம்ம பார்த்துருக்க இந்த மூலிகையும் பனித்தாங்கி தான். நேற்றைய தினம் பார்த்ததும் பனித்தாங்கி தான். இதில் பனித்தாங்கியை பற்றி சரியாக புரிதல் இல்லாதவர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், நம்ம நேற்று பார்த்ததும் பனித்தாங்கி தான், இதுவும் பனித்தாங்கி தான். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. குணாதிசயங்களில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே ஒரே குணாதிசயங்களை கொண்டதாக தான் இருக்குது. இது இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம அதை ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏன் சொல்கிறோன்னு உள்ளாந்து சிந்திக்க மாட்டுறாங்க. உடனே அதுக்கு ஒரு 1008 கேள்வி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அந்த கேள்விகள் ஏதோ நம்ம ஐயா மணிமொழி ஐயா போல் ஒரு தெளிவான மூலிகை ஆர்வலர்கள் அதை கேட்டு அதை உடனே அதுக்கான பதிலை நான் கொடுத்த உடனே அங்கே எவ்வளோ அழகான ஒரு மரியாதையான ஒரு வழக்கு பாருங்கள். அந்த இடத்துல எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஆமாங்க ஐயா, உண்மைதான ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு மூலிகை ஆர்வலர். அப்போ அவர் அவருக்கு தெரியாத மூலிகைகள் கிடையாது. அந்த இடத்த நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். ஐயா இதுக்கான விஷயம் இவ்வளோதான். நம்ம அழுகண்ணின்னு சொல்லும்போது அதுக்கான விஷயத்தை டிவிஎஸ் சார்ந்த சதாசிவம் பிள்ளை நூலில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கண்ணுசாமி பிள்ளை நூலில் மூலிகை ஆராய்ச்சி அந்த மிட்டீரியா மெடிக்கா அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய வனப்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய ஜொனப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வனப்பு ஜொனப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க சாதாரணமாக ஒரு நூல் எழுதலை, பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடாகவே அந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் அது எதுக்காக பயன்படும், ஒவ்வொரு மூலிகையும் நான் லேஸில் தான் போடலை. நான் இன்றைக்கி நேற்று இந்த மூலிகை ஆராய்ச்சிக்குள்ளே வந்திருந்தாலோ அல்லது இன்றைக்கி நேற்று இந்த மாந்திரிக ஃபீல்டுக்குள்ளேயோ வைத்திய ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தாலோ என்ன சொல்லலாம். அதெல்லாம் என்னுடைய சிறு வயது தொட்டு என்னுடைய விவரம் தெரிஞ்சு நான் எழுதின காலத்தை விட மூலிகைகளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். புரியுதுங்களா? இப்போ ஒரு அற்புதமான விஷயம் ஐயா சொன்னார். ஐயா இந்த மாதிரி இருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இதுவும் அதே குடும்பத்தை சார்ந்தது தான். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். நேற்று பார்த்தது பார்த்தோம்னா ஒரு சின்ன கிளை வரும், இதுவும் இந்த கதிர் இருக்கும் பாருங்கள். இந்த கதிர் இருக்குங்களா, இதுவும் இதோடைய கதிர் தான். அந்த செடியில் பார்த்தோன்னா இது நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு 10 காசு அளவில், பழைய 10 காசு அளவில் இந்த அளவுக்குலாம் இருக்கும். அதே போல் இது பார்த்தோம் அப்படின்னா பச்சை வண்ணத்துலேயும் சிவப்பு வண்ணத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு இனம். இது ஒரு 10 காசு அளவில் இருக்குது அப்படின்னா நேற்றைய போட்ட அந்த மூலிகையுடைய இலை வெறும் ஒரு பெண்ணுடைய சிறு மூக்குத்தி அளவே மட்டுமே இருக்கும். புரியுதுங்களா? இதோடைய இன வேறுபாடுகள் என்பது செடியினுடைய அடி தாவரத்தை உற்று நோக்கும் போது மட்டும்தான் நமக்கு புரியும். இரண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான். இரண்டுத்துக்கும் நான் ரசம் ஊற்றி அரைச்சிருக்கேன், கட்டியிருக்கு. இரண்டுத்தையும் நான் அகஸ்தியர் முறையில் மை செஞ்சுருக்கேன். அற்புதமான முறையில் பழிச்சிருக்கு. நன்றி என் அன்பு முகநூல் சொந்தங்களே. நான் உங்கள் மாயராஜா மாரணமாயா.